வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் புத்தக கலந்தாய்வு வேதாத்திய தத்துவங்கள் பகுதி 3 எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு நான் யார், எளிய புரிதல். மிகப்பெரிய தலைப்பு, ஆனால் அதை மிக எளிதாக நம்ம ஐயா புத்தகத்தில் வழங்கியுள்ளார்கள். அதனை பற்றிய சிறிய சிந்தனை உரை. அதாவது நம்மளுடைய அகத்தாய்வில் நிறைவான பகுதி தான் நான் யார். ஒரு விளையாட்டா சொன்னா நான் யாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். சோகமா இருந்தாலும் சொல்லுவோம், கோபமா இருந்தாலும் சொல்லுவோம். அந்த நான் யார் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறதுக்காக நம்மளுடைய அத்தனை பயிற்சிகளையும் நமக்கு மகிழ்ச்சி ஐயா கொடுத்துருக்காங்க. முதலில் உடல் அளவில் நாம் அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக உடற்பயிற்சியும், மனதளவில் நாம் அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக தவப்பயிற்சியையும், நாம் எவ்வாறு இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்களை நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதை புரிந்துவதற்காக அத்தனை அகத்தாய்வு பயிற்சிகளையும் கொடுத்து, அதில் நாம் ஓரளவு விளக்கம் பெற்ற பிறகுதான் இறுதியாக நான் யார் என்ற தத்துவத்தை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது எல்கேஜில இருந்து பிஎஸ்டி வரையும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய குருநாதர் கொடுத்துருக்காங்க. அவருடைய புரிதல், அவர் பெற்ற அறிவு, அவருடைய வாழ்க்கை அனைத்தையுமே அடிமட்ட மக்களுக்கும் புரியும்படியாக நிறைய விளக்கங்கள் கொடுத்து உருவாக்கிய நமது மகரிஷி ஐயாவின் அடியுற்ற சீடர் நமது நன்மணி ஐயா அவர்கள் மேலும் எளிதாக்கி இன்னும் விளங்கிக்கணும், அதாவது புதுசா வர்றவங்களுக்கு கூட அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையா அந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எளிய புரிதல் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சுட்டாங்க. உண்மையான நான் யார் முந்தின சாப்டர்லயே வந்துரும். இல்லை, ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும்னா எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பை கொடுத்து இந்த பகுதியும் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப என்னை ரொம்ப ஈர்த்தது ஒரு கணவன் மனைவி பேசுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த அம்மா அந்த ஐயாட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு 5 பவுன் சங்கிலி வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஐயா நம்மளுடைய தத்துவம் முழுக்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு சீடன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அந்த அளவுக்கு உள்ள வரல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, யாருக்கு சங்கிலி அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு அப்படிங்கிறாங்க. உனக்குன்னா நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாருன்னா நான் கௌரி அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. கௌரிங்கிறது நீயா இல்ல உன் பேரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் தான் அந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஆமா என்னோட பேர் தானே கௌரி இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பவும் கேக்குறாரு, நீ கௌரினா நீ பிறந்ததுல இருந்தே கௌரியா இருந்தியா இல்ல அதுக்கப்புறம் கௌரியா இருந்தியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் அந்த அம்மா சிந்தனைக்கு எடுத்திருக்காங்க, ஆமா நம்ம பிறக்கும் போது வெறும் குழந்தையாதானே இருந்தோம், ஒரு 16 நாள் கழிச்சு தானே ஒரு சடங்கெல்லாம் வச்சு நமக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு அந்த அம்மா சிந்தனை பண்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் என்பது என்னுடைய பெயரா அல்லது என்னுடைய உடலுக்கா அல்லது என்னுடைய மனதுக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா விரிவாக கொண்டு போக வேண்டிய ஒரு கருத்தை மிக லகுவாக ரொம்ப ஈஸியா நம்ம எல்லாரும் நம்மளே கேட்கக்கூடிய கேள்வியா கூட ஐயா வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சிந்தனை பண்றாங்க, ஆமா அது என்னுடைய பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நீ யாரு அப்படிங்கிறத கேட்கும் பொழுது உண்மையிலேயே நீ கௌரி இல்ல, அப்ப நீ யாருன்னு கேக்குறாங்க. அப்ப ஆமா நான் குழந்தையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உடல் தான் நான் யாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு சிந்தனை வருது. அதாவது உடல்னா உடல்ல எல்லா பகுதியும் இருக்கு. வலது கையை தூக்குங்க அப்படின்னு ஒரு நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸும் சொல்லும்போது, அது என்ன கை என்னன்னு சொன்னா வலது கை அப்படின்னு சொல்லல. அது மாதிரி இப்போ 10 பேர் நிப்பாட்டி விட்டு கௌரி யாருன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அடையாளம் தான், நமக்கான அடையாள பெயர் தான் கௌரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அது போல அப்ப இந்த சிந்திக்கிற அந்த மனசு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, சிந்தனையாளர்கள்னு ஐயா சொல்லுவாங்க நம்மளுடைய குரு. அது மாதிரி கௌரின்றது என்னோட பேரு தான் நம்ம சிந்திக்கிறோம். சிந்திக்கும் போது எது அங்கே சிந்திக்கிறது என்றால் நம்முடைய மனம் தான் சிந்திக்கிறது. அப்ப மனம் தான் நானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறாங்க. அப்ப சிந்திக்கிற நான் மனம் அப்படிதானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இதுக்கு ஐயா வந்து ஒரு மிக அதாவது நகைச்சுவையா ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இலையில பந்தியில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பாயாசம் வேணும், ஆனா பக்கத்துல இருக்கவங்க பாயாசம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்ற மாதிரி டைரக்டா கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அந்த மனம் வந்து சொல்லும். எனக்கு இந்த நகையை போடணும்னு சொல்லும். எதுக்கு போடணும்னு கேட்டா இந்த உடலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லும். அந்த உடம்பா கேட்டது நகை வேணும்னு கேட்கல. அப்போ அதை அணிவித்து அந்த அனுபவத்தை, இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை பெறுவதற்காக அந்த மனம் தான் அந்த நகையை கேட்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த கணவர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. யாருக்கு இப்ப நகை வேணும், உன்னுடைய மனசுக்கா அல்லது உன்னுடைய உடம்புக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க. ஆமா உண்மைதானே, இந்த மனசு மனசு தானே கேக்குது, இந்த உடம்பு நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தேவையில்லை தானே அப்படின்னு கேட்டோன்னே அவர் சந்தோஷமாயிரு. ஆமா உன் உடம்புக்கு தேவையில்லை, உன் உடம்பு கேட்கலையே அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா 5 பவுன் நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு நினைச்சுப்பாரு. ஆனா இந்த அம்மா அப்புறம் தான் உண்மையிலேயே யோசிப்பாங்க. யாரு கேட்டாங்க, நம்ம தானே ஆசைப்பட்டோம். அந்த நாம அப்படிங்கிறது யாரு, நான்ன்றது யாருங்கிறது அவங்களோட சிந்தனை கையை விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு இந்த நம்மளுடைய படிப்பு, நம்ம வேதாத்திரியத்துல வந்தா எல்லாருக்குமே தெரியும், மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலைதான் மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உயிர் தான் என்னது, இந்த இங்கே மனமாக இருக்கிறது அப்படின்னா ஆஹ் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஐயாவுடைய வகுப்புல வந்து ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் என்று வந்தால் அதற்குள்ளே 1000 அர்த்தங்கள் விளங்கியிருக்கும். அது போலதான் உயிர் தான் மனமாக இயங்குகிறது. ஒரு கடல் என்று எடுத்துக்கொண்டால் கடல் ஃபுல்லா தண்ணி இருக்கும், ஆனால் அங்க அலையும் இருக்கும். இங்கே வந்து அலை கடலா அல்லது கடல் கடலா அப்படின்னு கேட்டா அலைகின்ற அந்த அலைதான் நம்மளுடைய மனம். ஆழமாக உள்ள கடல் நிலைதான் இந்த உயிர் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ இங்கே வந்து மனமாக இருக்கிறது உயிர் தான். நம்மளோட உயிரோடைய படர்க்கை நிலை தான் மனம். சிந்திக்கக்கூடிய உயிர் மனம். அமைதியாக இருக்கிற அந்த உயிர், உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிற உயிரோட்டம் உயிர். அப்போ இங்கே நான் எதுவாக இருக்கிறேன் என்றால் உயிராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்படி வரும்பொழுது இப்ப நான் வந்து யாரு, பேரா, உடலா, மனமா, உயிரா, இந்த நாளும் சேர்ந்ததுதான் என்னது மனித உருவம். அது ஓகே. ஆனா இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை, அப்போ என்ன செய்வோம்? எனக்கு உயிரே ஒண்ணு வேண்டாம், ஒரு செவுத்துல ஒரு வேகமா போய் இடிச்சிட்டோம்னுங்களா, எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு, இப்படி ஒரு வலி அப்படிமா உண்மையிலேயே உயிர் போயிடுச்சாங்க போகல. அப்ப அந்த இடத்துல இருந்த ஆற்றல் குறைவு, நம்மளோட உயிர் ஓட்டம் அங்கே தடைபடும் பொழுது அந்த வலி என்ற உணர்வை நாம் பெறுகிறோம். அப்ப அந்த உயிரே போச்சு, ஒண்ணும் இல்ல, விண்ணு விண்ணு தெரிச்சுன்னு சொல்லுவோம்ல, நம்மளே அறியாம அந்த விண்ணு விண்ணுன்னு சொல்லுவோம். உண்மையாவே விண் தான் இங்கே உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற விளக்கம் வேதாத்திரியம் கற்ற அனைவருக்குமே தெரியும். தன்னையே அறியாம நம்ம சாதாரணமான ஒரு இதுலயே விண்ணு விண்ணு தெரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விண் தான் இங்க உயிராக ஓடிக்கொண்டிருக்கின்ற உண்மையும் விளங்குகிறது. இப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டாக்டர் தான் எங்க யாரா தெரிவாங்க, இறைவனாக தெரிவார். என்னுடைய உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அந்த உயிர் தான் என்னது, நான் என்ன, உயிர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தானே ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது. அப்ப அங்க வந்து எது நானாக இருக்கிறது, உயிர் தான் நானாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வரும். ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி அவங்களுடைய இதுல, குழப்பமா இருக்கா, குழப்பமா இருந்தா கண்டிப்பா ஒரு தெளிவு வந்துடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் இதுவும். உண்மையான நான் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கே நாம என்னது நிறைய ஆராய்ச்சி பண்ண வேணும். அப்போ இங்கே எது நானாக இருக்கிறது என்று பார்த்தால், நான் கௌரி அல்ல, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனமும் இல்லை, நான் என்பது உயிரும் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிரும் நான் இல்லை அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எதுவுமே நானாக இல்லை என்றால் அதற்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வைங்களேன். நல்ல கலகலன்னு பேசிட்டு இருக்க மனைவி வந்து அமைதியாவே இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் முழுக்க கணவருக்கு டவுட் வந்து என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்துல என்னம்மா ஆச்சு உனக்கு, ஒண்ணும் இல்லை அப்படிம்போம். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்றதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். அவ்வளோ என்னது பிரச்சனைகள் உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அந்த கணவருக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிப்பாரு. ஓ இவ பேசாம இருந்தா கோபமா இருக்கா போல இருக்கு, இல்லைன்னா அவளுக்கு ஏதோ தேவை போல இருக்குன்றத கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இதுக்கு ஒரு நம்ம மகரிஷி ஐயாவோட வாழ்வில் அவர் சொன்ன ஒரு அவருடைய கருத்தை உங்க உதாரணமா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதாவது ஐயா வந்து இந்த உலக விஞ்ஞான இதுல மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது 3 நாள் அவருடைய தொடர் சொற்பொழிவை கொடுத்தாரு. அதுல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 3ஆவது நாள் பேசும் பொழுது அனைத்து ஒரு 5 விஞ்ஞானிகள் எழுந்து, ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறீங்களே, அதுல ஒண்ணுமே இல்லாததுல எப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை எங்களுக்கு நீங்க வந்து எப்படி சொல்றது, சாட்சி மூலமா எங்களுக்கு நீங்க சொல்லணும். சொன்னாதான் எங்களால அடுத்த கட்டத்துக்கு உங்களை பேச வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ மகரிஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத சுத்த வெளிதான் எல்லாம் இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளுக்கு உணர்த்துவதற்கு ஒரு பெரிய என்னது ஒரு தைரியம் வேணும். அது விஞ்ஞானியாகிய மகரிஷியால் மட்டும்தான் முடிந்தது. அவர் சொன்னதுல சில ஒரு 2, 3 மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது இந்த நாம எங்க இருக்கிறோம், இப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா பூமியில இருக்கிறோம். அந்த பூமி எத்தனை பெரியது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி 19,000 மைல் அப்படி பெரியது அப்படின்ற மாதிரி ஒரு விஞ்ஞானி சொல்லுவாரு. அப்போ அதை விட பெரிது என்னது சூரியன். அந்த கிரகங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பூமி நம்மளையும் சேர்த்தே தான் சுற்றி கொண்டிருக்கிறது. இவ்வளவு மைல் வேகத்துல இப்படி சுத்திட்டு இருக்கு. யாரை சுத்துதுன்னா சூரியனை சுத்துது. அப்ப அந்த சூரியன் எங்கே இருக்கிறது என்றால் எல்லாருமே என்னது மேல கை கட்டுவாங்க. அந்த மேலேன்றது என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் அமைதியா இருக்கும் பொழுது ஒரு விஞ்ஞானி மட்டும் ஒரு குறிப்பு எடுத்து பார்த்து அது வந்து அந்த ஆல்மைட்டி அப்படின்ற வெட்ட வெளியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வெட்ட வெளியில தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப நான் சொல்றதை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு மகரிஷ் ஐயா கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுதுதான் அந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே சிந்தனை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமா, இது வந்து உண்மைதானே, நம்மளும் இதுல தானே இருக்கோம், இதுவும் என்னது பிரபஞ்சத்துல அந்த ஒரு வெட்ட வெளியில அந்த பாதையில் ஓட்டத்தின் தானே சுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மகரிஷ் சொல்லுவாங்க, அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றில் தான் அனைத்துமே உள்ளது, அதனுடைய ஆற்றலை நாம் அளவிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேல் உலக, அதாவது அந்த விஞ்ஞானிகள் வந்து இருக்கிற இடத்துல ஆல்மைட்டின்றாங்க. நாம மெஞ்ஞானத்தில் உள்ளவர்கள் அனைவருமே அதனை எனது இறைநிலையாகவும் பிரம்மாவாகவும் நாம் வணங்குகின்ற அனைத்துமாகவும் நாம் அதை உணர்கிறோம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அது போல அந்த அந்த சுத்த வெளின்ற அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்குள் எப்படி அத்தனை அறிவும் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது போலதான் நம்மளுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உயிர் ஓட்டமும் மனமும் எல்லாமாக சேர்ந்து ஒரு அறிவுன்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த அறிவு தான் என்னது நான் அப்படின்ற மாதிரி ஐயா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த விளக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு 10 பேரை ரவுண்டா நிப்பாட்டி வச்சு 10 பேரையும் ஒரு பின்னாடி ஒரு 10 பேர் நின்று தள்ளி விடுறாங்கன்னு வைங்களேன், நடுவுல சென்டருக்கு தள்ளி விட்டாங்கன்னா அந்த 10 பேரும் ஒன்னா சேரும் பொழுது ஒரு அழுத்தம் கிடைக்கும் போது பாத்தீங்களா, கிடைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த அழுத்தம் அவர்களை நடுவில் நிற்க வைக்கும் போது அவ்வளவு அந்த வெயிட்டை உணர முடியும். அப்போ நெருக்கம் வரும். ஒண்ணும் இல்ல, ஒரு ரூம்ல ஒரு 10 பேர் நிக்கக்கூடிய ரூம்ல ஒரு 50 பேர் நிக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் என்னது மூச்சு தவங்கி வெளியில வந்துருவோம். அப்போ அந்த ஆற்றலானது எப்படி, அதாவது வேகமா சுத்தும் பொழுது அதனுடைய அலையாக வெளியே வருகிறதோ அழுத்தத்தின் மூலமாக வெளியேறுவதை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்குள் இத்தனை அறிவும் ஆற்றலும் இருக்கிறது. காலம், பருமன், தூரம், தொலைவு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அதுதான் நம்மளுடைய மனதிலும் நம்மளுடைய உடலிலும் எல்லாமாக இருக்கிறது. எங்க வெட்டவெள்ள இருக்கோ எல்லாமே நம்மளுடைய உடம்புலயும் உண்டு. அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரி அத்தனையும் நம்மளோட இதுல இருக்கு. அந்த அறிவு தான் நான் அப்படிங்கிறத ஒவ்வொரு பேராலையும் ஐயா அழகா விளக்கியிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, தீபாவளிக்கு சங்கு சக்கரம் கொளுத்துறோம். கொளுத்தும் போது என்ன ஆகும், அதை கொளுத்தின உடனே என்ன ஆகும், நடுவுல அழுத்தமா நின்னது வேகமா சுத்தும். வேகமா சுத்தும் பொழுது ஒரு இடத்துல நின்று சுத்துமானா இல்ல, எல்லா இடத்துக்கும் என்னது அப்படி ரவுண்டாதான் அப்படியே ஒவ்வொரு இடமா போய்தான் சுத்தும். அப்படி சுத்தும் பொழுது அது எது அழுத்துகிறது அப்படின்றா அந்த நெருப்பு. அது என்னது, அதோடைய அறிவு. அது போல நாம் பார்க்கின்ற அத்தனை பொருள்களிலும் அதனதன் தன்மைக்கு ஏற்ற அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் இங்கே நான் அப்படிங்கிறத அவ்வளவு அழகா ஐயா வந்து விளக்கியிருப்பாங்க. ஒரு மலர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ரோஸ் எடுத்தோம்னா ரோஸின் தன்மை நம்ம கண்ண மூடி நினைச்சாலே என்னது அந்த ரோஜாவுடைய தன்மை, அதனுடைய நிறம், அதனுடைய அந்த மென்மையான அந்த சாஃப்ட்னஸ், மென்மை தன்மை, அதனுடைய மனம், அதையெல்லாம் சேர்ந்ததுன்னா ரோஜா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதையே மல்லிகைப்பூ நினைச்சோம்னா அதனுடைய தன்மை வேற. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு, இப்ப நம்ம சொல்றோம்ல சூக்கும உடல் வந்து எப்படி ஒருத்தங்களை உணருது அப்படின்னா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய்
நினைப்போர் ஆற்றல் அப்படின்னு ஐயாவுடைய பாடல் இருக்கு. உடலிலும் மனதிலும் மாற்றம் காணும் அப்படிங்கிற மாதிரி நாம எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடக்கூடிய தன்மைதான் என்னது அந்த அறிவு. அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய செயலும் அவர்களுடைய எண்ணங்களும் நமக்கு வரும். அதனாலதான் இங்க இத்தனை பேர் உட்காந்து இவ்வளவு அழகா சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஐயா வந்து மகரிஷியை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால, அவருடைய தத்துவங்களை பத்தி நினைத்து கொண்டே இருக்கிறதுனாலதான் இத்தனை நிறைய கட்டுரைகள், நிறைய சொற்பொழிவுகள், இவ்வளவு விதவிதமா, அதுவும் ஆழமா போக போக அதில் வரக்கூடிய அந்த உதாரணங்களாகட்டும், அந்த இதாகட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது நமக்கும் தானாக உள்ளே பாய்மை பொருள் போவது போல போய்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இத்தனை புத்தகங்களும் எழுத முடியுது. நம்மளையும் என்னது அவ்வளவு அழகா சிந்திக்க வைக்கிறாங்க. அது போல அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் தன்மையாக உள்ள அறிவுதான் தெய்வம் அப்படிங்கிறத இந்த நான் யார் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா எளிமையா ஐயா வந்து கொடுத்திருப்பாங்க. மையம் இயங்காமல் இருந்தால்தான் இயக்கம் என்பதே நடக்கும். இது ஒரு அரிய தத்துவம். அதாவது சைக்கிளின் சக்கரம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதன் மத்தியில் உள்ள அச்சு சுழலாமல் இருந்தால்தான் அந்த சக்கரம் சுற்றும். இதே போல்தான் மாட்டு வண்டியின் சக்கரத்தில் அது நடுவுல ஒரு அச்சு, ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அது இருந்தாதான், அதுக்கு ஸ்டெடியா இருந்தாதான் அந்த சக்கரம் சுத்தும். அதே போல இந்த ஃபேன் நம்ம எடுத்துக்கலாமே, ஃபேன்ல வந்து நடுவில் உள்ள கொண்டை வந்து அப்படி வெயிட்டா இதோட இருந்தா மட்டும்தான் அந்த விசிறி வந்து சுத்தும். இந்த தண்டவாளம் ட்ரெயின் ஓடுது, இந்த தண்டவாளம் நகராம இருந்தாதான் இயங்கக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து என்ன செய்யும், அதோட பாதையில அழகா போயிட்டு இருக்கும். ட்ரெயின் என்ன தண்டவாளம் நகர்ந்தா என்னத்துக்காகும்? இப்படி மாத்தி யோசிச்சோம்னா அங்க என்னது வேற மாதிரி போயிடும். அது போல நம்மளுடைய அறிவு தடம் மாறாமல் அதனுடைய இயல்பிலேயே நம்ம போகணும் அப்படின்னா அதனுடைய தன்மை என்னது, அதனுடைய அறிவு என்னது, நான் யார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சாலே அது விளங்கும். அதனுடைய மிகப்பெரிய விரிவு வந்து நாம நடுவுல இப்ப நின்றுட்டு இருக்கோம். மனிதன் என்ற உருவில் நாம் நடுவுல்டாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்னாடி போக போக என்னவா மாறும்னா, சிறுவனாக மாறும். காலேஜுக்கு போயிருப்போம், அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போம், ஸ்கூலுக்கு போயிருப்போம், அதுக்கப்புறம் அந்த குழந்தையா இருப்போம். குழந்தையா இருக்கும்பொழுது அம்மாவோட முகம் மட்டும் தெரியும். அதையும் தாண்டி உள்ளே போகும்பொழுது கருவறைக்குள்ளே இருந்திருப்போம். அப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த நம்மளுடைய தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தன்மாற்றம், அந்த ஒரு நிலைக்கு நம்ம போனால்தான் நம்மளுடைய அறிவு, அந்த 1ஆம் அறிவு வரையும் நாம் சென்றிருப்போம். விலங்கின பதிவு, அதனையும் மீறி அந்த பறவைகள், அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு முன்னாடி உள்ளது புழு, அதுக்கப்புறம் உள்ளது பூச்சி, அதுக்கப்புறம் உள்ளது புழு, அதுக்கப்புறம் உள்ளது தாவரம், அதுக்கப்புறம் என்னது அந்த தாவரமாக மண்ணில் மூச்சு முட்டி கொண்டு முளைவிடுகிறது அந்த வேர் போல. நம்மளுடைய பின்னோக்கி பார்த்தோம்னா அப்படி போவோம். அதே முன்னோக்கி நம்ம போனோம்னா மனிதன் என்ற நிலையில் நாம் அனைத்தும் சிந்தனை செய்வதனாலும் தன்மாற்றம் பெற்றனாலும், அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, மேல்நாட்டு இதுல தியானத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, டெண்டர் அது என்னது, முதிர்ந்த ஆன்மாவும் இளைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய ஆன்மாக்கள்னா இந்த பூலோகத்தில் உள்ள அந்த புலன்வழியில் சார்ந்த வாழ்க்கையிலேயே என்னது அவங்களுடைய எண்ணமும் செயல்களும் போய்கொண்டே இருக்கிறோம். அதுவே என்னது மெச்சூர்டு சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி விஞ்ஞானம், மெஞ்ஞானம், அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி நாம செய்யறோம்ல, இந்த யோக முயற்சியில, அது ஆராய்ச்சியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம இந்த யோக பயிற்சிகளை செய்ய செய்ய செய்ய, தியானம் செய்ய செய்ய, இதில் வருவதற்கே யோகம் செய்திருக்க வேண்டும். மேலும் நாம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதற்கு எனது மிகப்பெரிய ஒரு வரம் கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதுல தொடர்ந்து பயணிக்க முடியும். அதற்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வரும். அதுதான் நம்மளுடைய வினை என்று ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. நம்மளுடைய அத்தனை கர்ம வினைகளும் இதில் கலந்து கொண்டே இருக்கும் நாம் செய்ய செய்ய. அதுதான் என்னது தேய்த்தெழுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம செய்யற அந்த தியானத்துல சுத்த வழியில நம்ம உணர முடியும். அதை எப்படி நம்ம உணர முடியும்னா, இப்ப வேகமா நீங்க வந்து மெடிடேஷன்ல கலந்துக்கணும்னு வரீங்க, வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, வந்து கடகடன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அல்லது குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே நினைக்க வேண்டாம். நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, 1 நிமிட தவம்னு ஒண்ணு அடிக்கடி நடத்துவாங்க. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். உட்காந்து 1 நிமிஷம் நம்ம உடம்பையே கவனிச்சோம்னா அந்த பரபரப்பு அடங்குவதற்கும், மேலிருந்து அந்த ஆற்றல் பாய்ம பொருளாக நம்ம அது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்வதற்கும் உள்ள அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அதுதான் அந்த இறைநிலையுடைய பாய்ம பொருள். நம்ம உடம்புல எப்படி அந்த ஆற்றல் இறங்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுதான் அந்த சுத்த வெளியின் சக்தி, அந்த சுத்த வெளியின் ஆற்றல். நமக்கு அந்த எனர்ஜி வந்து தோள்கள் வழியாக நமக்கு உடலில் பாயும் பொழுது
நாம் அதை நன்றாக என்னது செய்ய முடியும், உணர முடியும். அதுதான் எனது சுத்தவெளியுடைய சக்தி, அதனுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே. அப்போ இத்தனை அழகாக இவ்வளோ ஒரு ஆற்றல் உள்ளதை நாம் உணர்வதற்கு நாம் ஆழ்நிலையில் நமது மனம் ஆழ்நிலையில் இருந்து இருந்து என்னது பழக வேணும். பழகினாதான் என்னது அது பாயுதுன்றது அந்த உண்மையே நமக்கு புரியும். அது வரைக்கும் என்னது அது புரியாது. நம்ம வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது எப்படி நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடியும்? அதுக்காக தான் அந்த குரு வந்து முதல்ல ஆகனி தவம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னது அமைதியா உட்கார்றதுக்கு ஒரு பழக்கம். அந்த இதுதான் என்னது ஆகனி. அப்படி படிப்படியா நம்ம கொண்டு வந்து நடுவுல தன் சுத்தவெளி அப்படின்ற ஒரு அந்த தவத்தை நம்ம கொடுத்தாங்க. அந்த தவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய தவங்களை எல்லாம் நம்மளை செய்ய வைப்பாங்க. அப்போ உண்மையான ஒரு ஒரு சக்தியை நாம் பெற்று அனுபவித்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் நமக்கு சவாலா இருக்கும், இந்த 9 மைய தவம் அதெல்லாம் வந்து என்னது சவாலா இருக்கும். அது நம்மளுடைய உடலையும் மனதையும் வெற்றி காண்பதுதான் என்னது மிகப்பெரிய சவால் உலகத்திலேயே. மற்ற எதுவுமே பெருசு கிடையாது. நம்மை நாமே வெற்றி கொள்வதற்கு தான் எனது அறிவு வேண்டும். அந்த அறிவை தான் தெய்வம் அப்படின்னு மகரிஷி ஐயாவும் சொல்றாங்க. நம்மளுடைய நண்பனையாவும் நமக்கு புரியுற மாதிரி இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதுதான் அந்த சுத்தவெளியாக இறைவனும் அதற்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் 2. ஒன்று ஆற்றல், இன்னொன்று அறிவு. இந்த ஆற்றல் சுழற்சியாக வந்தது. அறிவு என்பது மையத்திலே இயங்காத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆற்றல் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கு அறிவும் கூடவே வந்துவிடும். ஃபேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காத்து தான் என்னது அதனுடைய ஆற்றல். அந்த அறிவுங்கிறது என்னது அந்த மின்சாரம் உள்ள இருந்தாதான் என்னது அந்த காற்றை நாம் உணர முடியும். அதுதான் என்னது சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அப்படின்னு என்னது அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு அணுவிலேயே அறிவு இருக்கிறது என்று அறியும் பொழுது அணுக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய காற்றிலும் அதனுள் இருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் அறிவாகிய தெய்வம் இருக்கத்தான் செய்கிறது. இதைத்தான் அது பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை அந்தந்த காலகட்டத்தில் உள்ள மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் இல்லாததினால் அந்த ஐம்பூதங்களையும் இணைத்துதான் அது விநாயகர். என்றால் விகுதி, பெருமைக்குரியது. நாயகர் அப்படின்னு என்றால் அவர் தான் என்னது அங்கே தலைமை அப்படின்ற மாதிரி. இந்த புலன்களையும் அதாவது ஐம்பூதங்களையும் இணைத்து என்னது விநாயகர் அப்படின்னு வச்சாங்க. அதுதான் என்னது அதுதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்கின்ற அத்தனை கடவுள் தன்மைக்கும் இருப்பது என்னவோ அந்த அடிப்படையான அறிவு. அந்த அறிவுத்தன்மையை தான் ஒவ்வொரு சக்திகளுக்கும் ஒவ்வொரு பெயராக வைத்தார்கள். ஏன்னா அப்படிதான் அப்பதான் நம்மளால உருவகப்படுத்தி பார்க்க முடியும். இப்ப கூட நம்ம என்னது கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த மனசுதான் அங்க இருக்கிற அந்த சிலை மீது, அந்த இறை வடிவத்தின் மீது ஒரு நிமிடம் போகும்பொழுது நம்மிடம் நம்ம மனது இல்லை. இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அமைதியும் நிசப்தமும் நிலவுகிறது. அதுக்கப்புறம் என்னது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்து நம்மளுடைய மனசே இல்லாம இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும், தீர்வு காண முடியும். அங்கே யார் அந்த தீர்வை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வெட்ட வெளி, அந்த ஒரு ஒன்றுமில்லாத தன்மை, ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பேஸுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அறிவை என்ன செய்யும், வேலை செய்யும். ஓ அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிலையில இருந்திருப்போம். அமைதியா உட்கார்ந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வெளியில வந்தோம்னா வேற நிலையில் இருப்போம். இதை நம்ம அடிக்கடி நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அந்த பழக்கம் வரணுங்கிறதுக்காக தான் எனது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே உள்ள காந்தத்தன்மை நம்மை புனிதமாக மாற்றும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமா எனது அமைதியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்ன்றதுக்காக தான் கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கத்தை வச்சாங்க. கடைசியில அது என்ன ஆயிடுச்சு, அங்கேயும் போய் என்னது உட்காராம எல்லாரும் போட்டிருக்கிற சேலையும் நகையும் பார்த்து என்னது நம்மளுடைய மனம் நம்மளுடைய அந்த ஐம்புலன்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கிறது. கடைசியில பார்த்தாங்க குரு, இது எதுக்கு வம்பு, இங்க வாங்க நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இத்தனை வகுப்புகளையும் கொடுத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நாம் இப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்பவும் கோவில்ல தான் இருக்கோம். அவரவர் இல்லத்தையே கோவிலாக்கி இந்த மாதிரி ஒரு ஊடகத்தையும் கொடுத்து அதில் இத்தனை விளக்கத்தையும், எத்தனை கோயிலுக்கு போனாலும் கிடைக்காத ஒரு விளக்கம் நம்மளுடைய ஜூம் மீட்டிங் மூலமாக இந்த அறிவியலை, இந்த விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவாக மாற்றிக்கொண்டிருப்பதும் இந்த மனிதனுடைய அறிவு தான். அதாவது கிடைக்கிற அத்தனை ஊடகங்களையும் அத்தனை பொருட்களையும் நாம எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறது, நல்லபடியா மாத்திக்கலான்றது அறிவை கொடுக்கறதும் இதே மனிதனுடைய அறிவு தான். அந்த அறிவு நம்மளுடைய சமுதாயத்திற்கு நல்ல விதமாக செல்ல வேண்டும். நம்மளுடைய ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நாம எப்படி நம்மளுடைய பதிவுகளை
பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா ஒருவனுக்கு அவங்களுடைய அறியாமையை நீக்குவதன் மூலம், அது நேத்து கூட இதோட தொடர்ச்சி வந்தது. இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி நேத்து ஐயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அறியாமையை நாம் நீக்கி விட்டாலே என்னது, அதுதான் மிகப்பெரிய ஒரு தொண்டு, ஆத்ம தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நிறைய இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக விளக்கங்களை நாம் கேட்க முடியுது. கேட்டு நம்மளும் என்னது அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த நான் அப்படிங்கிறதுக்கு பதில் அறிவுதான். அறிவேதான் தெய்வம் என்றால் தாயுமானார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அத்தனை சித்தர் பெருமக்களும் கடைசியில் உணர்ந்தது என்ன அப்படின்னா, அவர்களுடைய அறிவின்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை அமையும். ஒன்றுமே இல்லாததை உணர்வதற்காகத்தான் இத்தனை போராட்டம், இத்தனை எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில ஒரு எம்டினஸ் வரும். அதுதான் ஒன்றுமில்லாதது. அதில் இருக்கும் பொழுது பார்த்தா நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையே மிக நிறைவு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். அதுக்குதான் இத்தனை வகுப்பும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதுவே போதுமானது. அந்த தன்மையே நமக்கு போதும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இத்தனை பாடு. அதாவது கார்ல போறவன், அது என்ன சொல்லுவாங்க, நடந்து போறவன் சைக்கிள் ஓட்டுறவனை பார்த்து இப்பா இவன் சைக்கிள் எவ்வளவு வேகமா போறானேன்னு நினைப்போம். சைக்கிள் வச்சிருக்கிறவன் பைக் வச்சிருக்கிறவனை பார்த்து ஏக்கப்படுவான். பைக் வச்சிருக்கிறவன் கார் ஓட்டுறவனை பார்த்து ஏக்கப்படுவான். ஆனா காலே இல்லாதவங்கள நினைச்சு பாருங்க, அவங்க எப்படி காலம் தள்ளுறாங்க, அவங்க எப்படி வாழ்க்கை ஓடுறாங்க. அப்படி நம்ம மேல் நோக்கி பார்க்க பார்க்க நம்மளுடைய மனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. அது விரிஞ்சுக்கிட்டே போகும். எவ்வளவு உள்ளப்படாலும் அது என்னது, அக்னிகுட்டத்துல போட்ட ஒரு பொருள் மாதிரி பஸ்பமாயிரும். எவ்வளோ அந்த ஆசை தீக்கு ஒரு அளவே கிடையாது. அதேதான் என்னது, ஆசை சீரமைதல்ன்ற ஒரு தலைப்பா கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அவ்வளோ அழகா புட்டு 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 எப்படி ஒரு மிஷின் இருக்கு, ஒரு மிஷினுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஸ்மூத்தா நம்ம இது பண்றோமோ பயன்படுத்துறோமோ, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய உடலையும் மனதையும் பயன்படுத்தி நாம எப்படி அமைதியா நிம்மதியா வாழலாம், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம வாழ்றது எப்படின்றது சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இத்தனை தத்துவங்களையும் மகரிஷி ஐயா கொடுத்தாங்க. அப்ப நாம் வாழ்கின்ற வாழ்வில் எப்படி ஒரு மலரானது தானும் மலர்ந்து சுத்தி உள்ள இடத்தையும் மனமாக்குகிறதோ, அது போல ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையாலும் அவனுடைய அறிவினாலும் அவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாலும் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை விளக்கங்களும் நமக்கு தேவைப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது இறுதியாக ஐயா சொன்ன மாதிரி அந்த கணவன் மனைவின்ற அந்த இதுக்கே வந்துருவோம். அதனாலதான் நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் உள்ள தொண்டர்கள் கடவுளை உணர்ந்தவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தெய்வமாகிய நானாக இருக்கிறேன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அறிவேதான் தெய்வம்னு சொல்லிட்டோம். நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அகங்காரம் வந்துவிடாது. தெய்வமாகிய அறிவு நானாக இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அங்கே ஒரு பணிவு வருகிறது. அதனாலதான் என்னது, அடியார் பெருமக்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னா பேரே வச்சுருக்காங்க. அப்போ தொண்டருக்கும் தொண்டனாக அப்படின்னு தான் அவங்களை எந்த அளவுக்கு பணிவாக அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவில் மிக சிறந்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அறிவில்லாதவன் தான் மமதையில் அந்த மும்மலங்களிலும் ஆடிட்டு இருப்பான். நல்லா அமைதியான ஞானிகளை பாருங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அவங்க அமைதியாவே ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க வேடிக்கை அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இவ்வளவு ஆட்டை எதுக்குப்பா ஆடுற அப்படின்ற மாதிரி ஒரு வேடிக்கையான ஒரு புன்முறுவலோட தான் அவங்க இருப்பாங்களே தவிர அவங்க கிட்ட மற்ற எழுச்சி மிக்க ஒரு உணர்வுகளோ உணர்ச்சிகளோ இருக்காது. ஏனென்றால் அவர்கள் என்னது, ஐயா சொன்ன மாதிரி தத்துவமசியாக மாறி இருப்பார்கள். தத்தென்றால் அது, துவம் என்றால் நீ, அசி மசி என்றால் இருக்கிறாய், நீ அது நீயாக இருக்கிறாய். அப்படிதான் தத்துவமசி அப்படின்னு என்னது நம்மளுடைய ஐயப்பர் கோயில்ல எழுதியிருக்கும். அதேதான் என்னது இங்கே ஒவ்வொருத்தரும் உணரணுங்கிறதுக்காக தான் மகரிஷி ஐயா அதை சொன்னாங்க. அப்போ அவ்வளோ பெரிய இறைநிலை தான் நானாக இருக்கிறேன் என்ற பெரிய ஒரு உண்மை தெரியறதுக்கு எவ்வளோ பெரிய குடுப்பனை வேணும், எவ்வளோ அழகா நம்மளுடைய அகக்கண்ணை திறந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது பாலும் தேனையும் கலந்து ஸ்பூன்ல வச்சு தொண்டையிலையும் வச்சுட்டாங்க. நம்மளால அதை முழுங்கவே முடியல. உண்மையாவே இனிப்பா இருக்கிறது, அது முழுங்கலாமா வேண்டாமான்னா அது யாருடைய அறிவின்மை, நம்மளுடைய அறிவின்மை தான். பழக்கத்துக்கும் விளக்கத்திற்கும் நடுவிலே போராடுகின்றவன் தான் மனிதன் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி. அது எவ்வளவு தூரம் உண்மை. நம்ம இவ்வளோ உண்மைகள், இவ்வளோ தத்துவங்கள், இத்தனை ஆராய்ச்சிகள், இத்தனை மகர்ஷிகள் ஞானிகள் எல்லாரும் இருந்து கொடுக்க கொடுக்க கொடுக்க
ஆனால் நமக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்குன்னா நம்மளுடைய அறிவின் குறைபாடு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அந்த அறிவில் எப்பொழுது முழுமை வரும் அப்படின்றால் விளக்கத்தில் நாம் எப்பொழுது உறுதியாக இருக்கிறோமோ அப்போ கண்டிப்பா என்னது அதில் நாம் கொஞ்சமாவது என்னது பாஸ் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் என்னது இறுதியாக அவங்களுடைய கணவன் மனைவி இதுக்கு வரும் பொழுது அப்போ கணவர் கேட்கிறாரு, உனக்கு இப்போ நான் யாருன்றது தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மனைவி சொல்றாங்க, ஆமா நல்லா தெரிஞ்சது, அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில சொல்றாங்க, இப்ப நீ சொல்லு, அறிவாகிய தெய்வத்துக்கு 5 தவண சங்கிலி வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அறிவிற்கு அந்த நகை தேவைதானா என்று கேட்கிறார். மனைவி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னது அமைதியாயிடுறாங்களாம். ஏன்டா இவற்றை தெரியாம கேட்டோம், இப்படி கேட்டார மனுஷன் அப்படின்ற மாதிரி என்னது உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் புத்திசாலித்தனமா யோசிச்சு, அந்த நகையில் என்னுடைய ஆர்வம் இல்லை, என்னுடைய மனதிற்கும் மனதிற்கு ஆசைப்பட்டதே தவிர உடலுக்கும் அறிவிற்கும் அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. இதை எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அந்த அறிவு வந்து அறிவில் தெளிவு கிடைக்க 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 இந்த புலனுணர்விலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டு விலகிட்டே இருப்போம். இருக்கிற தேவை போதும், உடலின் தேவையும் நம்மளுடைய நோய் வராம இருக்கிறதுக்குள்ள தேவையும் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஐயா வந்து அழகா அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இது போல இந்த நான் யார் என்ற எளிய புரிதல் இது இவ்வளோ ஈஸியா யாருமே வந்து கொடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஐயா வந்து நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தையும் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க. அதையே என்னது இத்தனை சொற்பொழிவுகளையும் நாம் எவ்வளவு புக்கா போடலாம். அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுதுதான் அது என்னன்னு தெரியும். ஏன்னா புத்தகமாக படிக்கிறதுக்கும் இந்த ஊடகம் வழியா கேட்கறதுக்கும் மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இப்போ கண்டிப்பா டெஸ்ட் பண்றதுன்னு ஒரு நிகழ்வு வீட்டுல நடக்கும். நடக்கும் பொழுது நாம் இந்த அறிவை கொண்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டு இது தேவைதானா அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே ஓகே நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம், இது வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். அதுக்காக அந்த நான் யார் என்ற மிகப்பெரிய தலைப்பை எளிய புரிதலாக கொடுத்த நமது ஐயாவையும் எனக்கு வாய்ப்பளித்த நமது தமிழ் ஆனந்த யோகத்தையும் ஆனந்த யோகத்திற்கும் இவ்வளவு பொறுமையாக என்னுடைய உரையை கேட்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதற்கு மிக விளக்கமான பெரிய விளக்கத்தை ஐயா கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதலோட என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.